அனைவருக்கும் அன்பு வணக்கம். அடிக்கடி சொல்வேன், அரசியல் அப்படின்றது வந்து ஐபிஎல் மாதிரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது அப்படின்னு. இன்னைக்கு ரொம்ப குரூஷியல் ஃபேஸில் இருக்கும் நண்பர்களே. அதாவது 24 எலெக்ஷன் வந்து எலிமினேட்டர் மேட்ச் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த வின்னர் யாரு, ரன்னர் யாரு அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய நேரம். இன்னைக்கு வந்து வின்னர் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ரன்னர்ஸ் அப்பாவது ஆகணும் அப்படின்னு ஏகப்பட்ட போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. அண்டு ஐபிஎல் மாதிரியே பார்த்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் ஒன்றாக இருந்தவர்கள் இன்னைக்கு வந்து எதிர் அணியில் இருப்பது அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். ஆனால் அப்படி ஐபிஎல்ல எதிர்க்க போட்டியிட்டாலுமே பின்னாடி டெஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அப்படி வரும்போது ஒன்று கூடுவது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜக வந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி. குழப்பமா இருக்கா? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். ஆதவ் அர்ஜுனா இவர் வந்து விசிகாவின் ஒரு முக்கிய தலைவர். அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க. அது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆராசா அவர்கள் வந்து கொதிச்சு போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் விசிகாவில் அப்படின்னு. இது வந்து திருமாவர்களுக்கு தெரிந்துதான் பேசினாரா, இதை வந்து கண்டிக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அப்படி எதுவும் தப்பாக பேசினதா நான் நினைக்கவே இல்லைங்க. ஆட்சியில் பங்கு வேண்டும், இல்லைன்னா வந்து திருமாவர்கள் ஒரு துணை முதல்வராக வேண்டும், ஏன் முதலமைச்சராக வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் தப்பே கிடையாது. ஒரு கட்சின்னு எதுக்குங்க ஆரம்பிக்கிறோம்? இன்னொருத்தரை ஜெயிக்க வச்சு அவங்கள பதவியில் உட்கார வைக்கிறதுக்கா? கட்சின்னு ஆரம்பிச்சா நாம வந்து 4 மந்திரி பதவி வரணும், ஒரு முதலமைச்சர் ஆகணும். அது சின்ன கட்சியாக இருந்தாலும் ஆரம்பிக்கும் போது இந்த ஆம்பிஷனோட தானே ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, ஒரே ஒரு ஸ்டேட்டு, அது கூட செமி ஸ்டேட்டுன்னு தான் சொல்லணும். டெல்லியில ஜெயிச்ச உடனேயே கேஜ்ரிவால் எடுத்துக்காங்க, அவர் ஆரம்பிக்கும் போது நான் அவ்வளோ பெரிய கட்சியா, ஏதோ ஜெயிச்சிட்டாருங்க. ஜெயிச்ச உடனே அவர் வந்து நான் பிரதமர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படலையா? அவரை யாராவது தப்புன்னு சொன்னாங்களா? அப்புறம் என்ன, பட்டியலினத்தை சார்ந்த ஒரு தலைவரை வந்து துணை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னா வந்து அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னா, ஏன்னா சினிமாவில் மட்டும்தான் பதவி கொடுக்கறது அப்படின்னு ஏதாவது ஒரு சட்டமா? நேரில் யாரும் பதவி கொடுக்க மாட்டாங்களா? அப்படி என்ன அவர் தப்பா கேட்டுட்டாரு? அவர் திமுக பத்தி ஏதாவது குறை சொன்னாரா? ஆதவ் அர்ஜுனா என்ன கேட்கிறாரு? திருமா அவர்கள் முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கு புரியல. அவர் இது மாதிரி சொல்லிட்டாரு, இந்த சினிமாலேருந்து வந்தவங்களாம் டெப்டி சிஎம் ஆகிறதுக்கு ஆசைப்படலையான. கரெக்டு, பவன் கல்யாணம் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் சொல்றதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இது வந்து ரொம்ப தவறுங்க. நாங்க மெஜாரிட்டியா இருக்கோம் அப்படின்னா கரெக்ட், மைனாரிட்டியா இருக்கும் போதே இவங்க வந்து பதவி கொடுக்கல, அப்புறம் தானே மெஜாரிட்டியா இருக்கும்போது கொடுக்கறது. ஆனா பாஜக கொடுத்துருக்காங்கல்ல, தனியா மெஜாரிட்டி இருந்த போதும் கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க. அதனால இந்த கூட்டாட்சி இதுதான் வந்து எங்களுடைய தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா தமிழகத்துல நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது. இதற்கான ரியாக்ஷன் அப்படின்றது திமுகவில் ரொம்ப தப்பா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். குறிப்பா அக்டோபர் 2 இது ஒரு குரூஷியல் டேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அன்றைக்கு தான் வந்து அந்த மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்த போறாருங்க திருமா அவர்கள். இதுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் அதிமுக இடதுசாரிகள்லாம் கலந்துக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ஆரம்பத்திலேயே சொதப்பிட்டாங்க அதிமுகவில். பாருங்க, முதல்ல அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதா இல்லையா அப்படின்றத வந்து தலைமை தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொன்னவங்க, இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்ற வீடியோ வந்த உடனே அதெல்லாம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு தலைமை சொல்றதுக்கு முன்னாடி மற்றவங்களாம் பேச வேண்டிய அவசியம் என்ன? ஆனாலும் பாருங்க, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து அதிமுக பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஸோ இன்னும் வந்து அதிமுகவுக்காக விசிகாவின் கதவுகள் திறந்திருக்கின்றன அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சார், இதெல்லாம் ஒரு அறிகுறியா, இது ஒரு சமிக்கையா அப்படின்னா, அரசியலில் எல்லாமே சமிக்கையாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு சினிமாவில் மட்டும்தான் குறியீடுன்னு கிடையாது, அரசியல்லையும் அது குறியீடு இருக்கத்தான் செய்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 இந்த மாநாட்டில் திமுக சார்பில் யாராவது கலந்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால், அப்போ திமுக சமரசம் செய்து கொண்டது அப்படின்றது தான் அர்த்தம். ஒருவேளை திமுக கலந்துக்கல அப்படின்னா அப்போ விடுதலை சிறுத்தைகளோட மோதல் போக்கை அவர்கள் தொடர்கிறார்கள், அவங்களுடைய கோரிக்கைகளுக்கெல்லாம் செவிசாய்க்க போவதில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆன் த அதர் ஹேண்ட், விசிக இந்த மாநாட்டை தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலோ, அப்போ விசிக சமரசம் செய்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் முதலமைச்சர் அவர்களை வந்து திருமா அவர்கள் போய் பார்த்துட்டு வந்தார். அதுக்கு பிறகுதான் திமுக சார்பில் 2 பேரும் என்னவோ கலந்துக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் வந்தது. இதை பார்த்த உடனே பல பேரும் என்ன பண்ணிட்டாங்க, பார்த்தீங்களா திருமா அவர்கள் சரண்டர் ஆகிட்டாரு அப்படின்னாங்க. நான் அன்றைக்கே சொன்னேன், திருமா அவர்கள் சரண்டர் ஆகவில்லை அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப விகரஸாக அவர் வந்து மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். ஏராளமான இடத்துல கட்சி கொடி ஏற்றி வருகின்றார். புரியுதா உங்களுக்கு? ஸோ திருமா அவர்கள் சரணடையவில்லை இன்னி வரைக்கும். இதுதான் வந்து நிதர்சனம். அது புரியாமல் அது சொல்கிறது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன்.
இப்போ அடுத்த கட்டமா என்ன செய்யலாம் அப்படின்னா, சார் என்னதான் இருந்தாலும் வந்து அதிமுக இப்ப அந்த அளவுக்கு விகரஸா செயல்படவில்லை. போதாக்குறைக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் இவங்க மீதெல்லாம் வந்து டிவிஎஸ்சி கேஸு அப்படின்லாம் நிறைய வந்துட்டு இருக்கின்றத பார்க்குறோம். இந்த நிலைமையில அதிமுகவுடன் விசிக ஒருவேளை அப்படி கூட்டணி வந்தாலே அது சரி வருமா அப்படின்னா, அகைன் இதுல எல்லா தரப்புல இருந்தும் சொதப்பி வச்சிருக்காங்க. இப்போ முதல்ல இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்றது இன்னைக்கு பெருசா பேசப்பட்டு வருகின்றது. ஆதவ அர்ஜுனா சொன்னதும் அதுதான். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அதிமுக ஓப்பனா கரெக்ட், நாங்க கூட்டணி ஆட்சி, உங்களுக்கு வந்து இத்தனை மந்திரி பதவிகள் கொடுக்கிறோம், இல்ல துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லாத வரைக்கும் விசிக அதிமுக கூட்டணி அப்படின்றது செல்லுபடியாகாத கூட்டணி ஆகிவிடும். சேர்ந்தாலும் அதனால பிரயோஜனம் இருக்காது. அந்த அதர் ஹேண்ட் அதிமுக ஓப்பனா டிக்ளேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டுங்க திருமா அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ இந்த பக்கத்துல திமுக அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ரொம்பவே வலுவாக இருக்கும். அவங்க சும்மா இருப்பாங்களா? இவங்க வந்து அதிமுக வலுவிழந்து விட்டது, அதனால தான் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு. அதையும் மீறி இவங்க கூட்டணி ஆட்சி துணை முதல்வர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அவங்க வீக்குன்னு அவங்க ஒத்துக்கின மாதிரி அர்த்தம். இதுவா ஜெயிக்கக்கூடிய கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அது ஓரளவுக்கு மக்கள் மனசுல எடுபடக்கூடியது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அதாவது அதிமுக விசிக ஆர் எல்ஸ் தாவேகா அப்படின்றது இங்க ஒரு எக்ஸ் ஃபேக்டர். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்றத எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அங்க அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து விஜய் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அதிமுக ஒத்துப்பாங்களா? வாங்க எங்களோட கூட்டணி சேருங்க, அவங்கள சிஎம் ஆகிறோம் அப்படின்றதுக்கு எடப்பாடியார் காத்துட்டு இருக்காரா? அது நடக்காது. அண்டு சரிங்க நாங்கள் இந்த தடவை முதலமைச்சர் ஆகவில்லை, பவன் கல்யாண் மாதிரி டெப்டி சிஎம் ஆகிறோம் அப்படின்னு தாவேகா ஒத்து வருவாங்களா அப்படின்னா அதுவும் கஷ்டம். அவருடைய ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. பவன் கல்யாண் கூட எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு டீலுக்கு வரல அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ தாவேகா தனியாக நின்றால் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியுமான்னா 35% ஓட்டு வாங்கணும், சான்ஸே கிடையாதுங்க. அது யாராக இருந்தாலும் இன்றைய அரசியல் சூழலில் ரீல்னு கட்சி ஆரம்பித்து நாங்கள் உடனே 35% அப்படின்றது நடக்காது. அடுத்தது ஒரு திரையுலகத்திலிருந்து ஒருத்தர் வரார் அப்படின்னும் போது எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். சீமான் அவர்களாவது ஹீரோ இல்லை, விஜய் அவர்கள் வந்து சூப்பர் ஹீரோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கட்சி ஆரம்பிக்கும் போது தேர்தல்லையே கணிசமான வாக்குகளை பெற்று கணிசமான இடங்களை ஜெயிச்சா மட்டும்தான் அந்த கிரெடிபிலிட்டின்றது இருக்கும். அடுத்து வருகின்ற தேர்தலில் கட்சியை வந்து வளர்த்துட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் 10% அப்படின்றதே ஒரு பெரிய கனவாக இருக்கும் தாவேகாவுக்கு. அப்போ என்ன ஆகும்? விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி மாதிரி தான். ஸோ எப்படி தேமுதிகவோ அந்த மாதிரி தான் தாவேகாவும் போகும் தனியாக நிற்கிற பட்சத்தில். அப்போ அதிமுகவோட சேர முடியாது, திமுக சேர்த்துக்க மாட்டாங்க, பாஜகவோட போகிறதுன்றது இவர் நினச்சி பார்க்க மாட்டார். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து விசிக தான். விசிக தாவேகா சேர்ந்தால் அது வந்து ஒரு கிரெடிபிள் அலையன்ஸாக இருக்குமா அப்படின்னா ஓரளவுக்கு வாக்குகளை பெறலாம், அந்த பர்சன்டேஜ் அப்படின்றத ரீச் பண்ணலாம். ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் அதிமுக வந்து பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு எதிரான இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் அதெல்லாம் அதிமுகவுக்கு போறதுக்கு பதிலாக மடை மாற்றப்பட்டு தாவேகா விசிக பக்கம் போவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கின்றது. அது ஜெயிக்காட்டாலும் அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் அண்ணாண்ட பக்கம் போயிடுறதுனால அதிமுகவுடைய வாக்குன்றது பெரிய சரிவை சந்திக்கும். ஏற்கனவே 24 எலெக்ஷன் அப்படின்றது எலிமினேட்டர் மேட்ச் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதில் ஓரளவுக்கு எலிமினேட் ஆனது உங்களுக்கே தெரியும். ஐபிஎல்ல எலிமினேட் ஆனாலும் இன்னொரு சான்ஸ் இருக்கும் ஒரு டீமுக்கு அப்படின்னு. ஸோ அந்த சான்ஸாக 26 இருக்குமா அப்படின்னா அதை அதிமுக சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விசிகாவுக்கு கதவை அடைச்சா மாதிரி அவங்க திருப்பி திருப்பி பேசிட்டு வராங்க. இந்த பக்கத்துலேருந்து வந்து அதிமுகவை புகழ்ந்து பேசினார் கூட சொல்லலாம் ஆதவ அர்ஜுனா. அப்படி இருந்தும் இவங்க வந்து வரவே கூடாது, நீங்கள் வானவே வானம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில தலைவர்கள் நடந்துட்டு இருக்காங்க அதிமுகவில். அப்போது அதிமுகவுடைய வாக்கு வங்கி சரியும் டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் போயிடுங்க. இதை வந்து இவங்க சரியாக கையாளாததுனால தான் அது நமக்கு நாமே தான், அவங்க வேற யாரையும் குறை சொல்ல முடியாது. 2026க்கு முன்னாடியே இந்த விசிகாவுடைய நிலைப்பாடு அவங்க வந்து யார் சமரசம் செய்து கொள்ளப் போகிறார்கள், எந்த பக்கம் போகிறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் அறிகுறி தெரிய ஆரம்பிச்சுவிடும். மேபி தாவேகா விசிகா கூட்டணி அப்படின்றது ஒன்றா கொஞ்ச நாள் ஆகலாம், தேர்தலுக்கு முன்னாடி முடிவெடுக்கப்படலாம். பட் அதுக்கு முன்னாடியே விசிகாவுடைய நிலை என்னன்னு தெரியும். இதில் திருமா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் மதுவை எதிர்த்து போராடுகின்றோம்,
இதை வந்து பாஜக வரவேற்காமல் இது மாதிரி கூட்டணிகள் பிரிவினை உண்டாக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இதே திரும்ப தான் சொல்றாரு, இது நெருடலை உண்டாக்கும் என்று தெரிந்தும் இந்த பிரச்சனையை நாங்கள் கையில் எடுத்தோம்னு. அப்ப நெருடலை உண்டாக்குறது யாரு? பாஜகவா? நீங்க தானே, நீங்களே தானே சொல்றீங்க இது வந்து கூட்டணியில் நெருடல்னு. அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனையை எடுத்தீங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து சரக்கு இன்னைக்கு தான் விற்கிறாங்களா? பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி மதுவை எதிர்த்து போராட தயாராக இருந்தால் அதிமுகவுடன் இணைந்து போராட தயார்னு சொன்னீங்கல்ல. அப்பவும் அக்டோபர் 2 வந்துட்டு போச்சு இல்லை? அப்பெல்லாம் ஏன் அதெல்லாம் பண்ணல? இன்னைக்கு மட்டும் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா அவருக்கு புரிஞ்சு போச்சு அவருடைய ரெலவன்ஸ் அட் ஸ்டேக் அப்படின்னு. திமுக கூட்டணியில் இருப்பதனால ஏகப்பட்ட சமரசங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது அவருடைய கோர் ஓட் பேங்கை வந்து இக்னோர் பண்ற மாதிரி இருக்கு. இதுல வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, திருப்பதி லட்டுல மிருக கொழுப்பு கலந்தது அப்படின்றதுக்காக எல்லாரும் பொங்கிட்டு இருக்கீங்களே, வேங்கை வயல்ல என்ன மாதிரியான அசிங்கம் நடந்தது, அதுல பாதிக்கப்பட்டவர்களும் இந்துக்கள் தானே, அவங்களுக்காக யாரும் குரல் கொடுக்கலையே அப்படின்னு. யாரும் குரல் கொடுக்காமல்லாம் இல்லை, நீங்க என்ன பண்ணீங்க அதுதான் கேள்வி. வேங்கை வயல் ஆகட்டும், நாங்குநேரி ஆகட்டும், ஏங்க இப்ப வழுதலம்பேடுல கோவிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு எவ்வளோ பிரச்சனை நடந்தது. அண்ணன் திருமா அவர்கள் எங்கேயாவது ஒரு ட்வீட்டாவது போட்டாரா? இல்லை அண்ணன் வன்னியரசு அவர்கள் தான் ஏதாவது ஒரு ட்வீட்டாவது போட்டாரா? இல்லை பாருங்க, ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க. அதாவது இந்த அரசாங்கம் பயிற்சி பெற்ற அர்ச்சகர்களை நியமித்தார்கள் இல்லையா, அவங்களெல்லாம் வந்து ஒரு சில கோவில்களில் கருவறைகள் விடுவதில்லை, அவங்கள மற்ற வேலை செய்யறதுக்கு தான் இது பண்ணுறாங்க. இல்லை காலையில் இவங்க சாயங்காலம் அவங்க அப்படின்னு சொன்னால் காலையில் இவங்க வந்து இந்த மாலை அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, இந்த மாதிரி நிறைய நெருக்கடிகளை கொடுக்கிறார்கள் அப்படின்லாம் செய்தி வந்துட்டு இருக்குதுங்க. இதுக்கு தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, பாருங்க இந்த அர்ச்சகர்களுக்கு வந்து அரசு நியமித்த அர்ச்சகர்கள் அவங்களுக்கு வந்து இது மாதிரி பாதிப்பு நடக்கின்றது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஐயா நல்ல கருத்து தான், சமூக நீதி நான் ஒத்துக்கிறேங்க. 24 அர்ச்சகர்களோ என்னவோ அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட்ல, அவங்களுக்கு வந்து சமூக நீதி மறுக்கப்படுகின்றது அப்படின்னு குரல் கொடுத்திருக்காரு. ஆனா வழுதலம்பேடுல எத்தனை ஆயிரக்கணக்கான பட்டியலின மக்களை கோயிலுக்குள்ளேயே உடலையே, அதுக்கு ஐயா நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க? வழுதலம்பேடு அப்படின்றது பாமக செல்வாக்கு இருக்கின்ற ஒரு தொகுதிங்க. 24 பேருக்கு கருவறைக்குள்ள இடம் கொடுக்கல அப்படின்னு பொங்கி எழுகின்ற ஐயா அவர்கள் எத்தனை நூற்றுக்கணக்கான மக்களுக்கு கோயிலுக்குள்ளேயே உள்ள விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு குரல் கொடுக்க தோணலையே. அப்போ எங்க போச்சுங்க அவங்களுடைய சமூக நீதி? இன்னைக்கு எல்லாரும் சமூக நீதி சமூக நீதின்னு பேசிட்டு இருக்காங்க. சினிமாக்கள்லாம் சமூக நீதியை காமிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க, சினிமாக்கள்ல தான் காமிச்சுன்னுக்கிறாங்க. மாமன்னன் படத்துல உதாரணமா காமிக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா. அந்த மாதிரி அவர் வந்து பதவி வேணும் அப்படின்னு கேட்கறது தப்பாங்க. இதை போய் நீங்க குறை சொல்றீங்க. இப்போ புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே நாங்க சிஎம் ஆகணும், ஏன் சீமான் அவர்களும் இத்தனை நாளா நான் சிஎம் ஆகணும் தான் சொல்லி நிற்கிறாரு, அவரு ஏன் யாரும் குறை சொல்லல? விசய் அவர்கள் அவரும் வந்து சிஎம் ஆகணும் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரு ஏன் குறை சொல்லல? பட்டியலின மக்களுக்காக பாடுபடுகின்ற அண்ணன் திருமா அவர்கள் ஒரு டெப்டி சிஎம் ஆகணும்னு சொன்னா இவ்வளவு எதிர்ப்பா? அதுக்கு அண்ணன் ஆராசா அவர்கள் கிட்டயா? எனக்கு புரியல. இப்போ மத்தியில ஆராசா அவர்களை மினிஸ்டரா நியமிச்சாங்க, பாத்தீங்களா? கலைஞருடைய சாதனை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஏங்க ஸ்டேட்ல அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ கொடுக்க மாட்டேன்றீங்க? இப்போ பட்டியலினத்தவர்களுக்காக 20% தொகுதிகள் தனி தொகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவையில் அந்த ப்ரப்போர்ஷன் இருக்கணுமா வேணாமா? 20% அமைச்சர்கள் இருக்கிறாங்களா பட்டியலினத்தை சார்ந்தவர்கள்? அதுக்கு ஏன் யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதிகாரிகள் மத்தியில் எத்தனை பேர் என்ன அப்படின்னு கணக்கு எடுத்து நிற்கிறாரு, இதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியாதா? கூட்டணி கட்சி தானே, எல்லா கட்சிகளும் இந்த புள்ளி கூட்டணி ஆட்சியில் இருக்கின்ற எல்லா மாநிலத்திலும் முதல்ல பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த 20% மந்திரி சபையில பதவிகள் கொடுக்கப்பட வேண்டும். அதுவும் வந்து டெல்லியில 3 நாள் நம்ம தங்கி முக்கியமான பதவிகள் வாங்கின மாதிரி முக்கியமான பதவிகளை கொடுங்க. பாருங்க, நீங்க திரும்ப அவர்களுக்கு டெப்டி சிஎம் பதவி கூட கொடுக்க வேணாங்க, விட்டுருங்க, உங்க கட்சியில் இருக்கவங்களுக்கே கொடுங்க. பட்டியலினத்தை சார்ந்த யாராவது ஒத்துற ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஒரு ஐடி மினிஸ்டர், ஒரு பிடபிள்யூடி மினிஸ்டர், இந்த மாதிரி ஒரு பதவி கொடுக்க கூடாதா? ஏங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கன்னு இல்லை, எல்லா மாநிலங்களையும் என்ன பண்றாங்க, அதுவும் புள்ளி கூட்டணியில் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னா அந்த ஆதி திராவிடர் நலத்துறை, கால்நடை நலத்துறை, இப்படிதான் கொடுத்து நிற்கிறாங்க. ஏன் ஒரு HRNC மினிஸ்டர் கொடுங்களேன், அது வந்து சமூக நீதியோட அடுத்த கட்டமா இருக்கும்ல. ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஐயா செல்வ பிறந்தகை சொல்றாரு, ஐயோ என்ன தமிழிசை அவர்கள் வந்து மோடி ஆட்சியை காமராஜர் ஆட்சின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு. காமராஜர் ஆட்சி காலத்துல
ஐயா கக்கன் அவர்களை போலீஸ் மந்திரி ஆக்கினாரு. நீங்க சொல்லுங்க, இது பாருங்க, நீங்க காங்கிரஸுக்கு கொடுக்க வேண்டாம், விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம், முத்தரசனுக்கு, தமிழ் கம்யூனிஸ்டுக்கு கொடுக்க வேண்டாம். உங்க கட்சியிலேயே திமுகவிலேயே பட்டியலினத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்கள ஒருத்தரை நீங்க வந்து போலீஸ் மந்திரி ஆக்குங்கோ, ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆக்குங்கோ. நாங்க கூட்டணி ஆட்சியில பங்கு கேட்கவில்லை, உங்க கட்சியில இருக்கவங்களுக்கு இப்படி ஒரு பதவியை கொடுங்களேன் அப்படின்னு கேட்க மாட்டாரு அவரு. யாராவது கேட்டாலும் உடனே ஆராசா போன்றவர்கள் உடனே கோஷம் போடுவாங்க. எனக்கு புரியல இது என்ன மாதிரி லாஜிக் அப்படின்னு. ஆனா அரசியல் களம் வெகுவாகவே சூடு பிடித்திருக்கின்றது நண்பர்களே. 2026 தள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான வேலைகள் ரொம்ப ஜரூரா நடந்துட்டு இருக்கு. அதிமுக நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு இப்போ சரியான கோச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜின்னு எதுவுமே தெரியாம ரைட்டு போவோம், அவங்களா ஹிட் விக்கெட்டு அது மாதிரி அவுட் ஆனா உண்டு, அப்படிதான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சின்னுக்கிறாங்க போல இருக்குது. அந்த சேஞ்சிங் சினரியோ, சர்க்கம்ஸ்டன்சஸ், அரசியல் களம் மாறும்போது அதை சரியாக உபயோகித்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த கட்சி எதுக்குமே இல்லாம போகும். அதுக்கு ஒரு உதாரணமா அதிமுக இருக்க போகின்றது. தன்னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு கட்சி ரியலைஸ் பண்ணும்போது தான் அந்த கட்சிக்கான வளர்ச்சி அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு திருமாவர்கள் அதை புரிஞ்சு வச்சிருக்கார். ஆனால் இதில் நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குங்க. இது மாதிரி அவர் வெளில வரதுனாலேயே வந்து அது வளர்ச்சி அடைந்து விடுமா அப்படின்னா ஏகப்பட்ட ஃபேக்டர் இருக்கு. அதெல்லாம் வந்து வருகின்ற காலங்களில் தான் பிளே அவுட் ஆகும். அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். பட் களம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கீப் வாட்சிங். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.